வேளாண் சட்டம் விவசாயிகளை பாதிக்கிறது என்பது தமிழ்நாடு விவசாயிகளா டெல்லி விவசாயிகளான்னா இந்திய விவசாயிகளை பிரித்தா பார்க்க முடியும். இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக விவசாய குடிமக்கள் டெல்லியில் தலைநகரை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதை நாம் ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அப்போ பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டால் அதை மீறி ஒரு முடிவெடுக்க முடியாது என்கிற நெருக்கடிக்கு அதிமுக போனதனுடைய விளைவு தான் அது. அப்போ எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு போய் நீங்கள் வலிஞ்சு கொண்டு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவையாக வந்துச்சு. தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதிப்பு இல்லை, அதனால் எதிர்க்கலன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பேசுவோம். ஆனால் எங்கேயோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோம், அதுக்கு போய் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு அதிமுகவுக்கு? டெல்லி மாநில அரசுடைய அதிகாரம் பறிக்கக்கூடிய அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு? அப்போ உங்களுக்கு எந்த நெருக்கடி வருகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த நெருக்கடியிலிருந்து அந்த முடிவு எடுக்கிறீங்க. கல்வி மாநில பட்டியலிருந்து போச்சா? எப்போ போச்சு? நெருக்கடி காலத்தில் போச்சு. அப்போ பிஜேபியோட நிலைப்பாடு என்ன? எமர்ஜென்சி ஆதரிக்கிற நிலைப்பாடா? பிஜேபி அதை எதுக்கு தானே செஞ்சிச்சு. அப்போ நம்ம அன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு போகக்கூடாது, 50 விழுக்காட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய வரம்பு அன்னைக்கு நீட்டுக்கு சொல்லக்கூடிய அந்த காரணம் அதுக்கு தானே பொருந்தும். அப்போ எப்படி அது சாத்தியமாச்சு? அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு, காங்கிரஸ் அரசு, தமிழ்நாடு அரசுடைய 69 விழுக்காட்டு அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார். அன்றைக்கு அந்த விஷயத்துல ஜெயலலிதா அம்மையார் என்ன முடிவை எடுத்தாரோ, எப்படி ஒரு வழிமுறையை பின்பற்றினாரோ, அதே வழிமுறையை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசு நீட்டு விஷயத்துல பின்பற்றுது. ஆனா ஒப்புதல் கொடுக்க குடியரசுத் தலைவர் மறுக்கிறார். ஏன்னா ஒன்றிய அரசு அதுக்கு சப்போர்ட் பண்ண மறுக்கிறது. அப்போ ஒன்றிய அரசு கையில தான் இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. உச்சநீதிமன்றமே ஒன்றை சொல்லிவிட்டாலும் நாடாளுமன்றத்தின் மூலம் நாடாளுமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு நினைத்தால் அதை மீற முடியும், மீறி செய்ய முடியும் என்பதற்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கான சட்ட பாதுகாப்பு சாட்சியமா இருக்கு. தமிழ்நாடு வென்று காட்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதை செய்ய முடியலன்னா பிரச்சனை எங்க இருக்கு? அப்போ ஒன்றிய அரசு அதை செய்ய மறுக்கிறது. நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, அதைத்தான் நம்ம சொல்றோம். நீட்டு உங்க காலத்துல தான் வந்துச்சு. இன்னைக்கும் உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு நினைத்தால் அதை செய்துவிட முடியும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு நமக்கு அதுக்கு சான்றா இருக்குது. உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகும் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் ஒன்றிய அரசை பயன்படுத்தி. இன்னைக்கு ஒன்றிய அரசை பயன்படுத்த முடியல.